வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்சூரன்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பிளான் என்ன அப்படின்னா, எல்ஐசியில் இருக்கிற ஜீவன் அக்ஷய் பிளான் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஜீவன் அக்ஷய் பிளான் வந்து ஒரு கம்ப்ளீட் பென்ஷன் பிளானுங்க. அதாவது உங்களோட ரிட்டையர்மெண்ட்டை நீங்கள் அழகாக வாழணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, ஸோ இந்த மாதிரியான ஒரு பென்ஷன் பிளானில் நீங்கள் என்ட்ரு ஆகலாம். ஸோ உங்களோட சேமிப்பு இதில் வச்சுக்கிட்டு நீங்கள் வருஷம் பென்ஷன் வாங்கிட்டே இருக்கலாங்க. அதாவது இந்த ஜீவன் அக்ஷய் பிளானில் நீங்கள் என்ட்ரு ஆனீங்க அப்படின்னா, வாழ்நாள் முழுவதும் மாதம் உங்களுக்கு பென்ஷன் வந்துக்கிட்டே இருக்குங்க. சரிங்களா? ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி, இந்த பிளான்குள்ளே நம்ம என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இங்கே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டிங்க அப்படின்னா, ஸோ தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ ஏன் அப்படின்னா, ஸோ நம்ம சேனலில் தான் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்ஸ் என்னென்னமோ, அதாவது டாப் கம்பெனிஸில் இருக்கிற டாப் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்துட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் பேசிக்காக இன்சூரன்ஸோட கான்செப்ட்ஸ் என்னென்ன, ஸோ பேசிக்காக இன்சூரன்ஸ் பற்றி மக்களுக்கு என்னென்ன தெரிஞ்சிருக்குன்னா அதோட அவேர்னஸ் பற்றியான ஒரு முக்கியத்துவம் நிறைந்த வீடியோஸ் நிறையா நம்ம சேனல் இருக்குது. ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஸோ இன்றைக்கி ஜீவன் அக்ஷய் பிளான், அதாவது இந்த பிளான் எந்த மாதிரியான பிளான் அப்படின்னா, இது வந்து ஒரு நான் லிங்க்டு பிளானுங்க. அதாவது மார்க்கெட் ஷேர் பண்ண பிளான் கிடையாது. அதனால் உங்களுக்கு 100% வந்து கேரண்டீடாக இருக்கும். ஸோ மார்க்கெட் ஷேர் பண்ண பிளானாக இருந்துச்சு அப்படின்னா, அதுலேருந்து வர ரிட்டர்ன்ஸ் வச்சு தான் நம்மளுக்கு போனஸ் டிக்ளேர் பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்து மார்க்கெட்டில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுவும் நம்ம போனஸில் ரிஃப்ளெக்ட் ஆகுங்க. சரிங்களா? இது வந்து ஒரு நான் லிங்க்டு ப்ராடக்ட். ஸோ அதனால் இது வந்து 100% கேரண்டீட் ப்ராடக்ட். அதே மாதிரி இது நான் பார்ட்டிசிபேட்டிங் பிளான், அதாவது கம்பெனியோட லாப சதவீதத்தில் பங்கு கொள்ளாத பிளானு. கம்பெனி லாபத்தில் போனாலும் இல்லை நஷ்டத்தில் போனாலும் அது நம்ம போனஸை அஃபெக்ட் பண்ணாது. இதில் வந்து ஒரு ஆனிட்டி கொடுத்துட்ருக்காங்க வருஷம். ஸோ அந்த ஆனிட்டின்றது 100% ஃபிக்ஸடு ஒன்றுங்க. சரிங்களா? கேரண்டீடு ஒன்று. அது எந்த விதத்துலையும் மாறாது. அதிகமாகவும் கொடுக்க மாட்டாங்க, கம்மியாகவும் கொடுக்க மாட்டாங்க. பாலிசி எடுக்கக்குள்ள உங்களுக்கு என்ன ஆன்யூட்டி வந்து கொடுத்துருக்காங்களோ, ஓகேங்களா? ஸோ அதுதான் உங்கள் வாழ்நாள் ஃபுல்லாக வந்துட்ருக்கோம். சரிங்களா? ஸோ இது வந்து 100% கேரண்டீடான பிளானுங்க. சரிங்களா? ஸோ இதில் இந்த ஜீவன் அக்ஷய் பிளானில் நம்ம எப்படி ப்ரீமியம் கட்ட முடியும் அப்படின்னா, ஒன்லி லம்சம் ப்ரீமியம் மட்டும் தான் கட்ட முடியும். அதாவது சிங்கிள் ப்ரீமியம் மட்டும் தான் கட்ட முடியும். மற்ற பிளானில் மாதிரி நம்ம வந்து சிங்கிள் ப்ரீமியமும் கட்டிக்கலாம், இல்லை வந்து லிமிட்டட் ப்ரீமியமும் கட்டிக்கலாம், அப்படிலாம் கிடையாதுங்க. ஒரே ப்ரீமியம், ஒரே பல்கான அமௌண்ட் நீங்கள் ஸ்டார்டிங்கில் கட்டிடணும். ஸோ அதுதான் இந்த ஜீவன் அக்ஷய் பிளானோட ஒன் ஆஃப் த ஃபியூச்சருங்க. சரிங்களா? ஸோ அப்போது இதில் வந்து எப்படி நம்மளுக்கு ஆன்யூட்டி கொடுப்பாங்க, அதாவது வருஷம் போனஸ், அதாவது வருஷம் நம்மளுக்கு ஒரு பென்ஷன் கொடுப்பாங்க அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் ப்ரீமியம் கட்டினீங்கன்னா அடுத்த மாதத்துலேருந்தே உங்களோட பென்ஷனை நீங்கள் உங்கள் வாழ்நாள் முழுசும் வாங்கிக்கலாங்க. சரிங்களா? ஸோ இந்த பிளானில் நீங்கள் மினிமம் வந்து எவ்வளோ ஏஜ்லேருந்து என்ட்ரி ஆகலாம் அப்படின்னா, 25 வயசுலேருந்து என்ட்ரி ஆகலாம். அப்போது நீங்கள் 25 வயசுலேருந்து 29 வயசு வரைக்கும் என்ட்ரி ஆனீங்க அப்படின்னா, மினிமம் பர்ச்சேஸ் ப்ரைஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 10 லட்ச ரூபாய்க்கு கம்மி இல்லாமல் நீங்கள் கட்டணும். சரிங்களா? ஸோ அதுவே நீங்கள் 30 வயசுக்கு மேலே இதில் என்ட்ரி ஆகிறீங்க அப்படின்னா, மினிமம் 1 லட்ச ரூபாயிலேருந்து நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க. சரிங்களா? ஸோ அதில் இன்னொரு க்ரைட்டீரியா கொடுத்துருக்காங்க. இந்த பிளானில் நீங்கள் பென்ஷன் மினிமம் எவ்வளோ வாங்கலாம் அப்படின்னா, மினிமம் 1000 ரூபாய் வாங்கணுங்க மந்த்லி. அல்லது 3 மாதத்துக்கு ஒரு தடவைனா 3000, வருஷத்துக்கு ஒரு தடவைனா 12000 வாங்கணுங்க. சரிங்களா? அப்போ 1 லட்ச ரூபாய் நீங்கள் பர்ச்சேஸ் ப்ரைஸ் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா, இந்த ஜீவன் அக்ஷய் பிளானில் கண்டிப்பாக 12000 பர் வருஷத்துக்கு வராதுங்க. சரிங்களா? ஸோ மினிமம் வந்து 2,25,000 கட்டினா தான் நீங்கள் இந்த மாதிரியான ஒரு பேசிக் பென்ஷன் க்ரைட்டீரியாக்குள்ளே வர முடியும். ஸோ மினிமம் நீங்கள் ஒரு 30 வயசில் என்ட்ரி ஆகணும் அப்படின்னா ஒரு 2.5 லட்ச ரூபாய் கட்டினா தான் அதாவது அவங்களோட ஐஆர்ஆர் ரேட் படி மினிமம் மந்த்லி பென்ஷன் 1000 ரூபாய் வரணும். அப்படின்னா நம்ம எவ்வளோ மினிமம் கட்டணும் அப்படின்னா ஒரு 2.25 lakhs கட்டினா தான் இதில் வந்து மினிமம் க்ரைட்டீரியாவாக இருக்க முடியும். சரிங்களா? ஸோ இதில் மொத்தம் எத்தனை பிளான் ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா, மொத்தம் 10 பிளான் ஆப்ஷன்ஸ் இருக்குதுங்க. அந்த 10 பிளான் ஆப்ஷன்ஸில் உங்களோட ரெக்குயர்மெண்ட்ஸ் தகுந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த 10 பிளான் ஆப்ஷன்ஸும் என்னென்னு சொல்லிட்டு பார்த்துடலாங்க. சரிங்களா? ஸோ ஆப்ஷன் ஏ பார்த்தீங்க அப்படின்னா, இமீடியட் ஆன்யூட்டி ஃபார் லைஃப், அதாவது வருஷம் உங்களுக்கு 74,200 ரூபான்றது ஆன்யூட்டி அமௌண்ட்டாக வந்துட்டுருக்கும். ஸோ இது எப்போ வரும் அப்படின்னா, நீங்கள் 10 லட்ச ரூபா பே பண்ணக்குள்ளங்க. சரிங்களா? அதாவது இந்த எக்ஸாம்பிள் எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு 30 வயசு உள்ள நபர் வந்து 10 லட்ச ரூபா வந்து லம்சமாக பே பண்ணுறாரு. அவருக்கு ஆப்ஷன் ஏ சூஸ் பண்ணால்
அவரோட ஆனுட்டி அமௌண்ட் வந்து 74,200 வருதுங்க. சரிங்களா? ஸோ இந்த ஆப்ஷன் ஏல வந்து ரிட்டர்ன் ஆஃப் பர்ச்சேஸ் ப்ரைஸ் கிடையாது. அதே மாதிரி பாலிசிதாரர் நடுவில் இறந்தால் கூட உங்களுக்கு எந்த விதமான மெச்சூரிட்டியும் கிடைக்காது. அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவர் வந்து ரெகுலராக பென்ஷன் வாங்கிட்டே இருக்கலாம். 74,200 ரெகுலராக பென்ஷன் வாங்கிட்டே இருக்கலாம். அதேமாதிரி ஆப்ஷன் பி பார்த்திங்க அப்படின்னா ஒரு கேரண்டிட் பீரியட் வந்து கூட கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஆப்ஷன் ஏ மாதிரி தான் இதுவும் ரிட்டர்ன் ஆஃப் பர்ச்சேஸ் ப்ரைஸ் கிடையாது. இதில் வந்து அடிஷ்னலாக கேரண்டிட் பீரியட் 5 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஆப்ஷன் சியில் பார்த்தீங்கன்னா 10 வருஷம் கேரண்டி பீரியட் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் டியில் பார்த்தீங்கன்னா 15 வருஷம். ஆப்ஷன் இயில் பார்த்தீங்க அப்படின்னா 20 வருஷம் கொடுத்துருக்காங்க. அது என்னங்க அப்படின்னா கேரண்டிட் பீரியட் என்னென்னு அப்படின்னா, அதாவது பாலிசிதாரர் இந்த கேரண்டிட் பீரியடுக்குள்ளே இறந்துட்டார் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் முதல் கேரண்டிட் பீரியட்லேயே அவர் இறந்துட்டார் அப்படின்னா அடுத்த 4 வருஷத்துக்கு அவங்க நாமினிக்கு அந்த ஆனிட்டி போயிட்டுருக்கும். அதோட கம்ப்ளீட் ஆகி பிளானை வந்து க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. சரிங்களா? அதே வந்து ஒரு 20 வருஷம் கேரண்டிட் பீரியட் இருந்தது அப்படின்னா ஒரு 5வது வருஷத்தில் அவர் இறந்தார் அப்படின்னா அடுத்த 15 வருஷத்துக்கு அவருக்கு என்ன ஆனிட்டி வருமோ அதை அவங்க நாமினி வாங்கிட்டே இருப்பாங்க. 20 வருஷம் கேரண்டிட் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் பாலிசி க்ளோஸ் ஆகிடும். எந்தவித மெச்சூரிட்டியும் கொடுக்க மாட்டாங்க. சரிங்களா? அப்போ இந்த ஆப்ஷன் ஏலேருந்து இ வரைக்கும் 5 ஆப்ஷனில் உங்களுக்கு ரிட்டர்ன் ஆஃப் பர்ச்சேஸ் ப்ரைஸ் கிடையாதுங்க. எந்த விதமான மெச்சூரிட்டியும் கொடுக்க மாட்டாங்க. சரிங்களா? அதாவது பாலிசிதாரர் இறந்தார் அப்படின்னா எந்த விதமான டெத் பெனிஃபிட்டும் கிடைக்காது. எந்த விதமான அவர் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டு திரும்ப அவருக்கு கிடைக்காது. பட் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவர் என்ன வாங்கிக்கலாம் அப்படின்னா இந்த ஆனுட்டி அமௌண்ட்டை வாங்கிக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி இந்த கேரண்டிட் பீரியடில் நடுவில் இருந்தார் அப்படின்னா அதுக்கப்புறம் வர கேரண்டிட் பீரியட்குள்ளே அவங்க நாமினி வந்து அந்த ஆனுட்டி அமௌண்ட்டை வருஷம் வாங்கிட்டு வந்துருக்கலாம். சரிங்களா? ஸோ இதுதான் இந்த ஆப்ஷன் ஏலேருந்து ஆப்ஷன் இ வரைக்கும். ஸோ அடுத்து ஆப்ஷன் எஃப் பார்த்திங்க அப்படின்னா இமீடியட் ஆனுட்டி ஃபார் லைஃப் வித் ரிட்டர்ன் ஆஃப் பர்ச்சேஸ் ப்ரைஸ். அதாவது வருஷம் போனஸ் வாங்கிட்டே இருக்கலாம். அதாவது பென்ஷன் வாங்கிட்டே இருக்கலாம். நடுவில் இறந்தார் அப்படின்னா அவர் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாரோ அந்த அமௌண்ட் வந்து ரிட்டர்ன் பண்ணிவிடுவாங்க. சரிங்களா? அவரோட டெத்துக்கு அப்புறம் அவரோட நாமினி வந்து அதை லம்சமாக வாங்கிக்கலாங்க. சரிங்களா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடிலாம் 72,000 வந்துச்சு, 74,000 வந்துச்சு. ஸோ இதில் ஆனுட்டி அமௌண்ட் வந்து 64,800 தான் போட்டிருக்காங்க. அது ஏன் கம்மியாகுது அப்படின்னா, ஸோ இங்கே இறந்தார் அப்படின்னா ரிட்டர்ன் ஆஃப் பர்ச்சேஸ் ப்ரைஸ் உண்டு. அதனால் அந்த ஆனுட்டி வந்து கம்மியாக தாங்க கொடுப்பாங்க. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் ஆப்ஷன் ஜி பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் நம்மளுக்கு இந்த ஆனுட்டி கொடுக்குறாங்க இல்லையா, அது ஒவ்வொரு வருஷமும் 3% வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குங்க ஆப்ஷன் ஜியில். அதே மாதிரி ஆப்ஷன் ஹச்சில் வந்து இதுக்கு வந்து ஆப்ஷன் ஹச்சில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஜாயிண்ட் லைஃப்பும் சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் இப்போது இதில் பாலிசியில் என்ட்ரு ஆகுறீங்க அப்படின்னா உங்களோட ஒய்ஃபும் இதில் வந்து சேர்த்து என்ட்ரு பண்ணிக்கலாம். இல்லை உங்களோட சில்ட்ரன், உங்களோட அப்பா அம்மா யார் வேணால் அதில் என்ட்ரி பண்ணிக்கலாங்க. அதாவது ஜாயிண்ட் லைஃப் கூட. சரிங்களா? அப்போது ரெண்டாவதாக ஒருத்தர் வராருல, அவர் ஆனுவன்ட் வரார் இல்லையா, ஸோ அவருக்கு வந்து எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் வாங்கின பென்ஷன்லேருந்து 50% வந்து அவரோட இறக்குற வரைக்கும் கொடுக்குறாங்க. சரிங்களா? ஸோ அப்போ இதில் வருஷம் எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னா 70,700 கொடுத்துட்ருக்காங்க. ஆப்ஷன் ஐயில் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஹச்சில் 50% கொடுத்தாங்க இல்லையா, ஆப்ஷன் ஐயில் வந்து முதல் பாலிசிதாரர் இறந்ததுக்கப்புறம் ரெண்டாவது ஜாயிண்ட் லைஃப்பில் இருக்கிறவங்க 100% அவர் என்ன வாங்கினாரோ அதே அமௌண்ட்டை அவங்க சாகிற வரைக்கும் வாங்கிட்டு இருக்கலாங்க. சரிங்களா? ஆப்ஷன் ஐயில். பட் இந்த ஆப்ஷன் ஜி, ஹச்சி, ஐயில் 3மே ரிட்டர்ன் ஆஃப் பர்ச்சேஸ் ப்ரைஸ் கிடையாது. ஆப்ஷன் எஃப்பில் மட்டும்தான் ரிட்டர்ன் ஆஃப் பர்ச்சேஸ் ப்ரைஸ் இருக்குங்க. அதாவது அதுக்கப்புறம் ஆப்ஷன் ஜே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆப்ஷன் எஃப்ஐயும் ஆப்ஷன் ஐயும் கம்பைன் பண்ண மாதிரி இருக்குங்க. ஓகேங்களா? அதாவது நம்மளோட ஜாயிண்ட் லைஃப்பில் இதில் என்ட்ரி ஆகிக்கலாம் ஆப்ஷன் ஜேயில். ஜாயிண்ட் லைஃப்பில் என்ட்ரு ஆகிறவங்களுக்கு அவங்களுக்கும் வந்து 100% ஆனுட்டி கொடுக்குறாங்க. அதாவது ஆஃப்டர் த டெத் ஆஃப் ப்ரைமரி ஆனுட்டன்ட், முதல் பாலிசிதாரர் இறந்ததுக்கப்புறம் ஸ்பௌஸாக வர்றவங்க, ஜாயிண்ட் லைஃப்பில் வர்றவங்க அவங்களுக்கும் 100% வந்து இந்த ஆனுட்டி வந்து கொடுத்துட்ருக்காங்க. அவங்க இறந்ததுக்கப்புறம் ரிட்டர்ன் ஆஃப் பர்ச்சேஸ் ப்ரைஸும் கொடுத்துட்றாங்க. சரிங்களா? அப்போது இதில் மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் எஃப்பும் ஆப்ஷன் ஜேவும் தாங்க அதிகமாக சேல் ஆகும். சரிங்களா? ஏன் அப்படின்னா நம்மளுக்கு ரிட்டர்ன் ஆஃப் பர்ச்சேஸ் ப்ரைஸ் கூடவே வந்துடுது. நம்ம இறந்தால் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டு எல்லா ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே 100% வந்து ரிட்டர்ன் பண்ணிவிடுவாங்க. ப்ளஸ் இந்த ஆப்ஷன் ஜே வந்து ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா நம்மளுக்கும் 100% வந்து ஆனுட்டி கொடுக்குறாங்க. நம்மளோட இறப்புக்கு அப்புறம் நம்ம ஒய்ஃப் அதில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு 100% ஆனுட்டி கொடுக்குறாங்க. அவங்க இறந்ததுக்கப்புறம் அவங்க வாரிசுதாரருக்கு ரிட்டர்ன் ஆஃப் பர்ச்சேஸ் ப்ரைஸும் கொடுக்குறாங்க. ஸோ என்னை பொறுத்தளவுக்கும் ஆப்ஷன் ஜே வந்து ஒரு சூப்பரான ஆப்ஷனாக இருக்குங்க.
சரிங்களா? அப்போ இந்த ஜாயிண்ட் லைஃப்பில் வரவங்க மனைவியாக மட்டும்தான் இருக்கணுமா அப்படிலாம் கிடையாதுங்க. நம்மளோட சிப்லிங்ஸ், அதாவது அண்ணன் தம்பியாக கூட இருக்கலாம், அக்கா தங்கச்சி கூட இருக்கலாம், நம்மளோட குழந்தைகள் இருக்கலாம், நம்மளோட பேர குழந்தைகள் இருக்கலாம், அதே மாதிரி நம்மளோட தாத்தா பாட்டி கிராண்ட் பேரண்ட்ஸாக கூட இருக்கலாங்க. ஸோ இந்த ஜாயிண்ட் லைஃப்பில் இருக்கிறவங்க, சரிங்களா? ஸோ இந்த 10 ஆப்ஷன்ஸில் உங்களுக்கு எந்த ஆப்ஷன் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த பிளான் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து ஐஆர்ஆர் ரேட் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ மினிமம் வந்து 5.7லேருந்து வயசுக்கு தகுந்த மாதிரி இது வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குங்க, சரிங்களா? ஸோ இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ மீண்டும் இதே மாதிரியான ஒரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.